நித்திலாவிற்கு இவன் பேசிய அனைத்து வார்த்தைகளும் செவிக்குள் சென்று அவள் மூளையையும் மனதையும் ஒருங்கே தாக்கின. ஆனால் அவன் பேசியதிலிருந்து ஒன்று அவளுக்கு விளங்கியது. கடைசியில் இன்று தன்மேல் இவன் கொண்டுள்ள மென்மையான கருத்தை தெரிந்து கொண்டாள். அதாவது, தான் இவன் குடும்பத்தை இவனிடமிருந்து பிரித்து விடுவேன் என நினைக்கிறான். தான் சில பெண்களைப் போல் இவனை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு இவனை மயக்கி வைத்துக் கொள்வேன் என நினைக்கிறான் என்பது தெளிவாகியது. இத்தனை நாள் இவன் ஏன் தன்னுடன் இப்படி நடந்து கொள்கிறான் என காரணம் தெரியாமல் குழம்பி தவித்தவளுக்கு இன்று அவனின் நடத்தைக்குண்டான மையம் தெரிந்ததில் மகிழ்ச்சிதான். இதுதான் இவனின் பிரச்சனை என்றால் அது இல்லை என இவனுக்கு நிரூபித்து விட்டால் போதுமல்லவா? ஆனால் அந்த அளவிற்கு இவன் குடும்பத்துடன் ஒட்டுதலாக இருந்திருந்தால், ஏன் வயதான காலத்தில் அன்னையை சம்பாதிக்க சொல்லிவிட்டு இவன் சினிமா சினிமா என்று இருக்கிறான். அப்படி அக்கறையாக இருப்பவன் அன்று ஏன் அன்னையை தனியே ஊட்டிக்கு அனுப்பி வைத்தான்? எதற்காக பெற்றவரை தவிக்க வைக்க வேண்டும் என்ற கேள்வியும் உடன் பிறந்தது. அவரின் உடல்நிலையை கூட தெரிந்து கொள்ளாமல் இருப்பவனுக்கு குடும்பத்தின் மீது உண்டான அக்கறை முன்னுக்கு பின் முரணாக தெரிந்தது. இப்பொழுது இவனின் போக்கு பூதம் காத்த புதையலாக தான் இருக்கிறது. ஆண்டவா, உன்னிடம் என்ன கேட்டேன்? எல்லாரையும் போல் எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்வை தானே கேட்டேன். அது அமையவில்லை என்றாலும் அதை நான் நல்லதாக அமைத்துக் கொள்ள எடுக்கும் எல்லா முயற்சிகளும் தோல்வியை தழுவினால் நான் என்னதான் செய்யட்டும்? எனக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா? எனக்கு எப்பொழுதும் என் வாழ்வு சிறக்கும் என தன் வாழ்க்கையை எண்ணி சோர்ந்து போய் ஒரு மூச்சு அழுது தீர்த்தான். ஆனால் மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறியதைப் போல் அவள் மனம் போராடி பார்க்க நினைத்தது. நம் வாழ்க்கையை நாம் ஒழிய வேறு யாராலும் சரி செய்ய முடியாது. இத்தனை நாள் மௌனமாகவே கழித்த நாட்களை போல் இல்லாமல் அவனுக்கு தன் செயலின் மூலம் தான் அடிப்பட்டவள் இல்லை என்று தன்னை உணர்த்தினால் போதும் என பழையபடி எண்ண ஆரம்பித்தது. ஏனெனில் இத்தனை நாள் காரணம் தெரியாமல் முயற்சி செய்தாள். இனிமேல் காரணம் தெரிந்து முயன்று பார்க்கலாம் என எண்ணினாள். ஆனால் இவள் மட்டும் நினைத்தால் போதுமா? அவளின் சரிபாதியும் நினைத்தாள் அன்றோ? ஒரு நல்ல தீர்வு கிட்டும். நித்திலாவின் கனவு வெறும் கனவாக போகிறது என்பதற்கான நிகழ்வு அன்று நடந்தது. இதன் பின் நிச்சயமாக தன் வாழ்வு சிறக்காது என்று அவள் உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு நிகழ்வு நடந்தேறியது. நித்திலா கதிர்நிலவனின் திருமண வாழ்க்கை துவங்கி ஒரு வருடம் முடிய இன்னமும் ஒரு வாரமே இருந்தது. இந்த ஒரு வருடத்தில் ஒரு நாள் ஒரு இரவை கூட நித்திலா சந்தோஷமாக கழித்ததில்லை என அவள் மனம் வருந்தியது. ஆனால் இதுவரை அவள் மன கிளர்ச்சிகளை சுசிலாவிடமோ இல்லை விசாலத்திடமோ அவள் காட்டியதில்லை. நிலவன் தன்னை என்ன அவமதித்தாலும் புண்படுத்தினாலும் அதை அந்த 4 சுவருக்கு வெளியே அவள் யாரிடமும் காட்டிக்கொண்டதில்லை. அதே போல் அன்று ரோஷினியை பற்றி அவனிடம் பேசியதற்கு எந்த பலனும் இல்லாமல் போக அதன் பிறகு அவளை பற்றி நித்திலா பேசவில்லை. ஆனால் மௌனமாக ரோஷினியின் நடத்தையை கண்காணித்து கொண்டுதான் இருந்தாள். சில நேரங்களில் இது இந்த வயதுக்கே உண்டான ஈர்ப்பு. ரோஷியை புரிந்து கொள்வாள் என மனதை சமம் செய்து கொண்டாள். ஆனால் அவளிடம் எல்லாரை விட அதிக கவனம் செலுத்தினாள். சுசிலாவை பெற்ற அன்னையாகவே பாவித்தாள். எப்பொழுதும் அவளிடம் அதிக அக்கறையுடன் நடந்து கொண்டாலும் கணவனின் மனம் இப்பொழுது தெரிந்துவிட அவனின் எண்ணம் தவறு என உணர வைத்துவிட வேண்டும் என்று குடும்பத்தில் அதிக கவனம் செலுத்தினாள். எல்லாரின் மனதையும் வென்ற அவளால் நிலவனின் மனதை மட்டும் தீண்ட முடியவில்லை. இப்பொழுது நிலவன் முன்பு போல் வீட்டில் இருப்பதில்லை. அவனின் முதல் படம் முடிவடையும் நிலையில் இருக்க அதற்கு உண்டான வேலைகளில் மூழ்கி இருந்தான். அதனால் அவன் வீட்டில் இருக்கும் நேரமும் குறைந்தே போனது. அடுத்து ஒரு வாரத்தில் இவர்களின் கல்யாண நாள் என்பதால்
சுசிலா வீட்டிலேயே சின்னதாக ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்யலாம் என சொல்லவே நித்திலா அதை மறுத்தாள். தாங்கள் வாழும் வாழ்விற்கு பார்ட்டி தேவையா என மனம் கைகொட்டி சிரிக்க சுசிலாவிடம் நிச்சயமாக மறுத்துவிட்டாள். அவளின் மறுப்பை உறுதிப்படுத்தும் விதமாக அன்று அது நடந்தது. எத்தனையோ பொறுத்து போய் அனைவருக்காகவும் சிந்தித்து நடந்தவளை முற்றிலுமாக சோர்வடைய செய்யும் விதமாக நிலவன் அன்று நடந்து கொண்டான். வழக்கம் போல் இன்றும் தன் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு நிதிலா அவர்கள் அறைக்குள் சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு உறங்க முற்பட்டாள். ஆனால் இன்றோ வழக்கத்துக்கு மாறாக அவளுக்கு தூக்கம் சற்று தள்ளி போகவே எப்பொழுதும் அவள் சரணடையும் இடமான பால்கனிக்கு சென்று உலகத்திற்கு குளிரை பரப்பி கொண்டிருந்த நிலவையே வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளின் மனம் ஏதோ ஒரு வகையில் சஞ்சலம் அடைந்திருந்தது. இன்று ஏதோ ஒரு நிகழ்வு ஏற்பட போகிறது என அவள் உள்மனம் காலையிலிருந்து அவளை நிலையில்லாமல் விரட்ட, அதன் விளைவாக யோசனையில் இருந்தவள் எப்பொழுது உறங்கினாள் என்று அவளே அறியவில்லை. சேரில் அமர்ந்திருந்தபடியே அவள் உறக்கத்திற்கு சென்றிருக்க, கதவு திறந்து உள்ளே ஆள் வரும் அரவம் உணர்ந்து கண்ணை கசக்கிக் கொண்டு எழுந்தாள். அவர்கள் அறையில் வேறு யார் வர முடியும்? நிலவன் தான் வந்திருந்தான். என்றும் நள்ளிரவை கடந்திருக்க, எப்பொழுதும் போல் நிதிலாவின் மனம் தினமும் இப்படி தூக்கத்தை கெடுத்துக் கொள்கிறானே என அவனுக்காக யோசித்தது. ஆனால் அது சில நிமிடங்கள் தான். அவன் வரவை உணர்ந்து அவள் அறைக்குள் அடியெடுத்து வைக்க, அங்கு நிலவனின் கால்களோ தடுமாறிக் கொண்டிருந்தன. அவனின் தடுமாற்றத்தின் காரணம் அறிந்த நிதிலாவிற்கு சற்று அதிர்ச்சியும் கூடவே கோபமும் ஒரு சேர எழுந்தது. நிலவன் குடித்திருந்தான். இந்த ஒரு வருட காலத்தில் நிலவன் என்றுமே மது அருந்திவிட்டு வந்ததை அவள் பார்த்ததில்லை. ஏன் புகைப்பிடித்தது கூட இல்லை. முதல் முறையாக நிலவனின் இந்த செயல் அவளுக்கு கோபத்தை கொடுத்தாலும், அவன் இப்பொழுது இருக்கும் நிலையில் தான் என்ன பேசினாலும் அது இப்பொழுது அவன் காதுகளை சென்று அடையாது என்பதை உணர்ந்து அவள் படுக்க முற்பட்டாள். ஆனால் குடியை விடவும் வேறொரு பொருளால் அவன் ஆட்பட்டிருக்க, அவள் படுக்கும் முன் அவள் கைகளை பற்றி, ஏய் ஸ்வீட்டி, என்ன அதுக்குள்ள படுக்க போற? வெளியே போயிட்டு வந்த புருஷனை கவனிக்கணும்னு தோணலையா என அவன் கேட்டு முடிப்பதற்குள் அவன் குரல் குளறியது. முதல் முறை வேறு அவனை நிலை தடுமாற செய்தது. அவனிடமிருந்து எழுந்த நெடி நித்திலாவை முகத்தை சுளிக்க வைக்க, அதில் கோபம் கொண்டவன், ஹேய், எதுக்குடி இப்போ மூஞ்சிய திருப்புற? அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன் இல்ல, என்னிடம் இந்த முகத்திருப்பலை வச்சுக்காதன்னு என அவளை எழுப்பி காட்டிலில் அமர வைத்தான். என்னை விடுங்க என அவள் தடுத்தும் ஏதும் அவன் காதுகளை எட்டாமல் போக, அவனோ அவள் மார்பில் சாய்ந்தவாறு அவள் இடுப்பை வளைத்து அவன் குரலில் குலைவை கொண்டு வந்து, நிலா நிலா, இன்னைக்கு என்னோட படம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுடா. எத்தனை நாள், எத்தனை பேரோட கனவு, அவர்களின் உழைப்பு தெரியுமா? அதனால எங்க ப்ரொடியூசர் ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்திருந்தாங்க. அவன் உள்மனதின் அடியாளத்தில் நிதிலாவை அழைக்கும் பெயர் வெளிவர, அவன் பேச்சை நிறுத்திய அந்த ஒரு நொடி இடைவெளியில் நிதிலாவின் மனது அங்கே குத்தாட்டம் போட்டு கொண்டிருந்தது. இவன் தன்னை யான் நிலாவென்று அழைத்தான். இது நிஜமா? இது உண்மையான நிஜமா? ஆம், நிஜம்தான். அவன் முகத்தில் இருக்கும் ரோமங்கள் அவளின் மேனியில் உரசி சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறதே. இது 100% நிஜம்தான். ஐயோ, என் கணவன் என்னை பேர் சொல்லி அழைக்கிறான். ஆண்டவா,
நான் இதற்காக தானே கேட்டேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? நன்றி கடவுளே, நன்றி 1000 கோடி என அவள் மனதில் ஆண்டவனை வேண்டிக் கொண்டிருக்க, ஆண்டவனோ, இதற்கே இப்படி சந்தோஷப்பட்டால் எப்படி? அதற்குள் உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுத்து விடுவேனா? அதை அறியாத நிதிலாவோ மீண்டும் கணவனின் குரலில் இவ்வுலகத்திற்கு வர அவன் தொடர்ந்தான். அந்த பாட்டில வெரனிக்கான ஒருத்தி, மும்பை டான்சர், அவ வந்திருந்தா. நிதிலாவின் உடல் ஒரு முறை இறுகியது. அதை அறியாத நிலவனோ, அவள் இருக்கால, அவதான் பெரிய அழகியா. அவளை பார்த்தாலே சினிமா பிரபலங்கள் அவள் பின்னாடியே போவாங்களாம். எல்லாத்தையும் ஒரே கண்ணசிவில் மயக்கிடுவாளாம். ம் அவளை பத்தி என்கிட்டயே சொல்றாங்க என அவன் எதற்கு சிரிக்கிறான், எதற்கு எவ்வளோ ஒருத்தியை பற்றி இந்த நேரத்தில் தன்னுடன் இருந்து கொண்டு பேசுகிறான். இதை கேட்கும்போது நிதிலாவின் மனது ஏகத்துக்கு துடிக்க ஆரம்பித்தது. ஆனால் அவனோ அவன் சொல்லும் விஷயத்தில் குறியாக அதை தொடர்ந்தான். அவள் இன்னைக்கு என்கிட்ட வந்து என்னை கூப்பிட்டா தெரியுமா? நிலா, நான் யாரு? அவளுக்கெல்லாம் நான் மசிவேனா? ம் சொல்லு என இப்பொழுது அவள் மேலிருந்து எழுந்து அவள் முகத்தை பார்த்தான். நித்திலாவின் மனது ஏனோ ஒரு விதமாக அடித்து கொண்டு இருந்தது. சற்று நொடிக்கு முன் அவள் பட்ட மகிழ்ச்சி எல்லாம் காணல் நீராக வற்றி இருக்கும். மனதிற்குள் ஏதோ ஒரு பயப்பந்து உருள ஆரம்பித்தது. அவள் முகமாற்றம் எதையும் அறியாமல், அதை அறிந்து கொள்ள முடியாமல் கொடியின் பிடியில் இருந்த நிலவனோ அவன் கூடவே கொண்டு வந்திருந்த பையிலிருந்து எதையோ எடுத்தவன் அதை நித்திலாவின் முன்னே விரித்து, அவ இத மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறான் நிலா. ஆனா நான் யாரு? அவளை கொஞ்சம் கூட மதிக்கலையே என ஏளனமாக சிரித்தவன், ஆனால் இப்போ எனக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு போட்டு காட்டு. எனக்கு உன்னை இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கணும் போல இருக்கு. நித்திலாவிற்கு நெஞ்சு கூட காலியானது. இதேபோல் ஒரு காரியத்தை நிலவன் செய்வான் என அவள் இதுவரை ஒரு நாள் கூட எதிர்பார்த்ததில்லை. நிலவன் அவளை வார்த்தையால் காயப்படுத்தி இருக்கிறான் தான், மனதால் நோவு அடித்திருக்கிறான் தான். ஆனால் இது போல ஒரு தரங்கெட்ட செயலை அவன் இதுவரை செய்ததில்லை. இன்றைய இவன் போக்கு அவளின் மனதில் பெரிய காயத்தை ஏற்படுத்த அவன் சிந்தனையை கலைத்தவன், இந்த ட்ரெஸ் போடு நிலா, நான் பார்க்கணும். அவள் என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ஆனாலும் நான் அதுக்கெல்லாம் ஸ்டெடியா நின்று இருக்கேன். எல்லாம் நீ செய்த மாயம்தான். என்னை எப்படியெல்லாம் மயக்கி வச்சிருக்க நீ. ம் எத்தனை அழகி வந்தாலும் எனக்கு உன்னோட இருக்கதான் பிடிச்சிருக்கு என அவள் கூந்தலில் முகத்தை புதைத்து வார்த்தைகளை எப்படி உபயோகப்படுத்த என்று தெரியாதவன் ஒன்றிக் கொண்டிருந்தான். இதே வரிகளை அவன் வேறு விதமாக சொல்லியிருந்தால் நித்திலாவின் மனது குளிர்ந்திருக்கும். ஆனால் அவனே அறியாமல் அவளை வேறு விதமாக சித்தரித்து பேசிக் கொண்டிருந்தான். அதுவே நித்திலாவிற்கு கனன்று கொண்டிருந்த கோபத்தை அதிகப்படுத்த, சி விடு என்ன என அவனிடமிருந்து விலக பார்க்க, ஹே எங்கடி போற? நான் சொன்னதை செய்ய மாட்டியா? நான் என்ன தெருவில் போறவன் முன்னாடியா போட சொன்னேன்? என் முன்னாடி தானே போட சொல்றேன் என அவன் நியாயம் பேச, அவன் இருக்கும் நிலையில் இப்பொழுது தான் என்ன பேசினாலும் அது வேறு மாதிரி முடியும் என்று உணர்ந்தவள் மிகவும் பொறுமையாகவே, இத பாருங்க, இப்ப நீங்க இருக்கும் நிலையில் ஏதும் பேச வேண்டாம். நீங்க தூங்குங்க, காலையில பேசிக்கலாம் என்றாள். நான் என்ன கேட்குறேன், நீ என்ன உளறிட்டு இருக்க? இந்த இத போடு என்றவனின் குரலும் முகமும் கோபத்தில் ஜொலித்தது. என்னால முடியாது என்றாள் முடிவாக. முடியாதா? நான் சொன்னதை செய்ய மாட்டியா என்றவனின் குரலில் கோபம் என்பதை நித்திலா உணர்ந்துதான் இருந்தாள். ஆனால் நீ என்ன செய்தாலும் என்னால் இது முடியாது என்பது போன்று அவள் நிற்க,
ஓஹோ, உனக்கு அவ்வளவு திமிரா, உனக்கு அவ்வளவு திமிரா என அவளை பற்றி இழுக்க அவளின் சேலை முந்தானை அவன் கையில் கிடைத்தது. அதன் பிறகு அவன் செய்தது ஏதும் அவன் கருத்தில் பதியவில்லை. அவன் செய்யும் தப்பை உணரும் சக்தியை கூடி எண்ணும் விஷம் குறைத்திருக்க மூளை செயலிலிருந்து அவளை தன் ஆதிக்கத்திற்குள் கொண்டு வந்தான். எத்தனை முயன்றும் அவனிடமிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்ள முடியாமல் போக இந்த முறையும் அவனிடம் தன்னை தொலைத்து தோற்று போனாள். அவனின் தேவை முடிந்து அவன் விலகி படுத்து உறங்கி போக நித்திலாவிற்கு தான் அது தூங்க இரவாகி போனது. கண்கள் அருவியை விடவும் அதிகமாக கண்ணீரை பொழிந்து அவள் தலையணையை நனைக்க தன் விதியை எண்ணி நொந்து கொண்டு இருந்தாள். இதற்கு முன்பு அவளை அவன் நாடி இருக்கிறான் தான். ஆனால் இன்று நடந்தது அவளுக்குள் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்க அவளின் மனம் துவண்டு துடித்தது. தன்னை இப்படியெல்லாம் இவன் நடத்துவான் என நிச்சயமாக அவள் எதிர்பார்க்கவில்லை. தன்னை மனைவியாக வேண்டாம், கடைசிக்கு ஒரு சக மனுஷியா கூட மதிக்காமல் எதற்காக இப்படி? நான் இவனுக்கு என்ன தீங்கு செய்தேன்? இவனை திருமணம் முடித்து நல்ல வாழ்க்கையை எதிர்பார்த்ததை தவிர நான் இவனிடம் எதை எதிர்பார்த்தேன்? அதற்கு தனக்கு இத்தனை பெரிய தண்டனையா? எந்த பொண்ணும் கேட்கக்கூடாத வார்த்தைகளை அனுபவிக்க கூடாத வழிகளையும் அனுபவித்துவிட்டு நான் இன்னமும் இவன் மாற காத்திருப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என அவள் தனக்குள் மருகி கொண்டிருந்த வேலை விடிந்திருந்தது. தன் அருகில் இருந்தவன் தன்னை விட்டு எழுந்து செல்வது கண்ணில் பதிந்தாலும் கருத்தில் பதியாமல் இருக்க அங்கே எழுந்தவனோ அலங்கோலமாக படுத்திருந்தவளை ஒரு நொடி பார்த்துவிட்டு 5 நிமிடத்தில் கிளம்பி வெளியே சென்று விட்டான். வெகு நேரம் மனதில் எந்த சிந்தனையும் இல்லாமல் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்த நித்திலாவின் நிலையை அரை கதவு தட்டும் ஒளி தடுக்க மெல்ல படுக்கையிலிருந்து எழ முயற்சிக்க அவள் உடலும் தலையும் ஏதோ பாறங்களை தாக்கியதை போன்று பாரமாக இருந்தது. இருந்தும் சமாளித்துக் கொண்டு எழுந்தவள் தடுமாறி நிற்க முடியாமல் தோய்ந்து அமர மீண்டும் கதவை தட்டும் சத்தத்துடன், நித்திமா, என்னடா பண்ற? மணி 10:30 என்ற பதட்டமான குரலும் கேட்க, இவ்வளவு நேரம் படுத்துட்டேனா என நினைத்தவள், இதம்மா வர, ஒரு நிமிஷம் என தன்னை சரி செய்து கொண்டு குளியல் அறைக்குள் சென்று முகத்தில் தண்ணியை அடித்து விட்டு சென்று கதவை திறந்தாள். என்னாச்சு நிதி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உனக்கு ஏதும் முடியலையா என அவள் தலையை வருட, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கேன். நீங்க ஏன் முடியாம இருக்கும்போது மேலே ஏறி வந்தீங்க? இல்ல, உன் முகமே சரியில்லை, ஏதோ மாதிரி சோர்வா இருக்க. நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, ஹாஸ்பிட்டல் போகலாம் என அவளை துரிதப்படுத்த, அம்மா எனக்கு ஒண்ணுமில்லை, நீங்க ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க என அவரை சமாதானப்படுத்தி கீழே அனுப்பி வைத்து குளித்து கீழே சென்றாள். என்னதான் சுசிலாவிற்காக மறைக்க முயன்றாலும் இரவு முழுவதும் அழுததும் மனதின் பாரமும் ஒன்று சேர்ந்து நேரமாக நேரமாக அவளுக்கு காய்ச்சலை வரவழைத்திருக்க சுசிலா பதறி போய், இல்ல நிதி, நீ கிளம்பு வா, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடலாம். உனக்காக வேண்டாம், எனக்காக வா என அவளை கிளப்ப முயன்று அவரிடம் அவள் மறுப்பேதும் சொல்லும்படியாகாமல் போக, சரிம்மா போறேன், ஆனால் நானே போய்க்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க என அவரை தடுக்க, நீ மட்டும் தனியே வா. வேண்டாம்டா, நானும் வரேன். இல்லம்மா, நான் சாமிப்பா கூட போய்க்கிறேன், எனக்கு சாதாரண காய்ச்சல் தான், நீங்கள் தான் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, உங்களுக்காக தான் போறேன் என அவருக்காக சிரித்துவிட்டு சாமிநாதனுடன் மருத்துவமனைக்கு சென்றாள். அந்த பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் ரிசப்ஷனில் சென்று தன் பெயரை சொல்லிவிட்டு சேரில் கண்ணை மூடி தலை சாய்த்திருக்க அவள் இப்பொழுது தன் மனதை எந்த சிந்தனையிலும் லைக்க விடாமல் நிலைப்படுத்தி காத்திருந்தாள். ஒரு சில நிமிடங்கள் கழித்து அவள் பெயர் அழைக்கப்படவே மெல்ல எழுந்து நடந்தாள். உள்ளே அனுமதி வாங்கி சென்று நாடியை பிடித்து சோதித்த மருத்துவர் முகம் மலர்ந்து அவளிடம் சில கேள்விகள் கேட்க நித்திலா அவருக்கு பதில் கொடுத்த போது அவளுக்கு மகிழ்ச்சி பற்றி கொண்டது. இதை எப்படிதான் மறந்தேன் போனேன்.
என அவள் கை தானாக அவள் வயிற்றை தடவி பார்த்தது. தான் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறோம் என்ற உணர்வு அவள் கவலைகளை பின்னுக்கு தள்ளி இருக்க முகம் பூரிப்பில் மலர்ந்தது. அந்த மருத்துவர் மேலும் சில சோதனைகளுக்கு அவளை அழைத்துச் செல்லுமாறு செவிலி பெண்ணிடம் சொல்லி அனுப்பி வைத்தார். விபத்தில் காயமடைந்திருந்த தன் நண்பனை பார்க்க வந்திருந்த நிலவனின் நண்பனான நிதிலா அங்கு இருப்பதை பார்த்து அவளுடன் பேச அவள் அருகில் செல்ல அதற்குள் அவள் எழுந்து சென்று இருந்தாள். அவள் மட்டும் தனியே வந்திருக்க என்னமோ ஏதோ என்று நினைத்தவன் உடனே நிலவனுக்கு அழைத்தான். சொல்லுவை என அந்த பக்கம் நிலவனின் குரல் கேட்டதும், மச்சி, நான் எஸ்ஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். இங்கே நித்திலா இருக்காங்க. தனியாக வந்திருக்காங்க போல. பார்க்க ரொம்ப டயர்டாக தெரியுறாங்க. நீங்கள் உடனே கிளம்பி வா. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? டேய், நீ அங்கே ரிசப்ஷனில் என்னன்னு கேள. வைபும் அங்கிருந்து அப்பெண்ணினிடம் நித்திலாவின் பெயரை சொல்லி விசாரிக்க, அங்கே யாரின் கெட்ட நேரமோ அப்பொழுதுதான் மாலை நேர டியூட்டிக்கு வந்திருந்த அப்பெண்ணுக்கு நித்திலா என்ற பெயர் நித்யா என காதில் விழ, அவங்களா சார், அவங்க ஆபரேஷனுக்கு வந்திருக்காங்க என சொல்லிவிட்டு அப்பெண் ஒலித்து கொண்டிருந்த தொலைபேசியை எடுத்து பேச ஆரம்பித்து விட்டாள். அப்பெண் சொன்னதை கேட்டு அதிகம் அதிர்ந்த நிலவன், ஆபரேஷனா என்ற ஒற்றை வார்த்தையில் அவன் குரலில் மாறுதலை உணர்ந்தான். கதிர், கதிர், இருக்கியா? நீ இப்போ உடனே இங்க கிளம்பி வாடா. இப்பதான் உள்ள போயிருக்காங்க. நீ வந்தா தடுத்துடலாம். சீக்கிரம் கிளம்பி வா. இல்ல வை, விட்டுடு, நீ அங்கிருந்து கிளம்பு என்றதுடன் பேசியை அணைத்தான். அவன் சொன்னதை கேட்டு வைப் அதிர்ச்சி அடைந்தாலும் கணவன் மனைவி விவகாரத்தில் தான் தலையிட முடியாதென்ற உண்மை உணர்ந்து அங்கிருந்து கிளம்பினான். வைப் சொன்னதும் அவன் கேட்டது அனைத்தும் நிலவனை புரட்டி போட்டிருக்க அதிர்ச்சியில் அப்படியே சமைத்து நின்றான்.